அருளப்பட்டது. சீஷர்களே, உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்பட்டது. Revelations are granted only for disciples. If you are a disciple, every word will open up. எல்லா வார்த்தையும் வெளிப்பாடாக வெளிச்சமாக மாறும். இப்ப என் பிள்ளைக்கு ஒரு வேலை, இப்ப அதனால லேசான காரியம். அதற்காக மாத்திரம் அவரை தேடுவீர். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால், நம்மை போல பரிதவிக்கக்கூடியவர்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் இல்லை என்று. He is much more than that. He is அதிலும் அதிகமாக அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் என் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைய செல்வங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று பணம், அதுல மற்றொன்று சுகம், அதுல ஒன்று இந்த ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்களேன், அவர் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கு, கடை திறந்து இருக்கு. நீங்க பணம் மட்டும் எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு உங்களுக்கு சுகத்திற்கான தேவை உண்டு என்று? சிலர் சுகத்துக்காக மாத்திரம் அந்த வந்துட்டு போறது. உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு பணத்துக்காக ஒரு தேவை உண்டு என்று? உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றேன். எல்லாம் கொடுக்கப்படும். யார் இந்த வார்த்தைக்காக வருகிறவர்கள்? அவர்கள் தான் சீஷர்கள். அவர்கள் யார்? சீஷர்கள். யார் தேவைக்காக வருகிறவர்கள்? திரளான ஜனங்கள். எனக்கு ஆசை, திரளான ஜனங்கள் நம் சபையிலே பெருகக்கூடாது, திரளான சீஷர்கள் நம் சபையிலே பெருக வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிழ்ச்சிப்படுத்தும். அப்படித்தான் சொல்லப்படுகிறது. Acts chapter 6 verse 7, 6-7 சரியாக இருந்தால் அப்பொழுது Acts chapter 6 verse 7, அப்போஸ்தலர் 6-7 கரெக்டா தான். அப்போஸ்தலர் 6-7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே